சித்தர் நெறியில் ரசவாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பண்ணுறது மட்டும்தான், வெளியே கிடையாது. இது எந்த நூல்களையும் வெளியே செய்கிறேன்னு எங்கேயும் போட கிடையாது. இவனுக்கு காலங்காலமாக பார்த்தீங்கன்னா இவனோட பேராசைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே தங்கம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு தகரத்து தங்கம் பண்ணுறேன்னு பைத்தியம் பிடிச்சி சுற்றுறானுங்க. ரசவாதங்கிறதே பார்த்தீங்கன்னா ரசம்ங்கிறதே அவங்க பாதரசம்னு எங்கேயும் மெர்க்குரின்னு சொல்லவே கிடையாது. பாதரசம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த அகாரங்கிற விந்து நீர் தான், விந்து சக்தி தான் பார்த்தீங்கன்னா ரசம் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாதரசம்னா சிரசனும் பாதம் அப்படிங்கிற, சிரசனும் இறைவன் பாதம் அப்படிங்கிற, சிரசு தான் இறைவனுடைய பாதம், அதில் ஊறுகின்ற நீர் தான் பாதரசம் அப்படிங்கிறாங்க. இவனு என்னன்னா மெர்க்குரி போய் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதை உட்காந்து நான் காய்ச்சறேன், அதை வச்சு நான் தங்கம் பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியாமல் இவங்க வழி தவறான வழிக்கு திருப்பி விட்டுருவாங்க. இந்த சீமாட்டி விடுறதே சித்தர்கள் தான். இவனுடைய பேராசைக்கு தகுந்த மாதிரி இவனோட தங்கம் பண்ணு, இல்லைன்னா ரசமணி செஞ்சு வித்துட்டு வா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறதுக்கு காரணம் அதுதான். இவனுக்கு ஞானப்பாதைக்குள்ள வரவே முடியாது.